அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்களில் தண்ணீர் அல்லது கொட்டாவி வருதா, அதோட காரணம் ஏன்னு அறிவியல் பூர்வமாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்துடலாம். கண்களில் தண்ணீர் வர்றதுக்கான அறிவியல் பூர்வமான காரணம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய புகைகள் அப்புறம் கற்பூரம் இதெல்லாம் காட்டும்போது கண்களுக்கு தண்ணீர் வரும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. ஆன்மீகப்படி பார்க்கும்போது கோவிலில் இருக்கக்கூடிய சில அதிர்வலைகள் தெய்வ சக்தியோட நமக்கு கிடைக்கும். இது எல்லா கோவில்லையுமே நமக்கு கண்ணீர் வராது. குறிப்பிட்ட சில கோவில்கள், அதாவது ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகள் இருக்கும். அந்த அதிர்வலைகள் நமக்கு தகுந்த அதிர்வலைகளாக மாறும்போது அது நமக்கு நன்மை கொடுக்கும். அது போன்ற தகுந்த அதிர்வலைகள் உள்ள கோவில்களில் நம்ம வணங்கும் போது நமக்கு இது நமக்கான கோவில் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக கண்களில் தண்ணீர் வரும். சில பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு போகும்போது மட்டும் கண்களில் தண்ணி வரும், இந்த கோவிலுக்கு போனால் என்னோட மனம் மிகவும் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணம் நம்மளுடைய மனம் அதோட ஒன்றி போகிறது தான். அடுத்தது கொட்டாவி வரதுக்கான காரணம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கோவில்கள் கொட்டாவி வரக்கான முக்கிய ரீசனாக இருக்கிறது, அந்த இடத்துல அதிகமான காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறனால நமக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காதனாலையும் மற்றும் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விதமான பிராண சக்தி நமக்கு வர்றனாலையும் நமக்கு கொட்டாவி வரதா அறிவியல் குறிப்பிடுது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கோவில்களில் இருந்து நமக்கு கடவுளின் ஒரு அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிக்கும். அனுகிரகங்கிறது கடவுளுடைய சக்தி அந்த இடத்துல மிகவும் அதிகமாக வெளிப்பாடு பண்ணிட்டு இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி வரும்போது அதை கிரகிக்கிறதுக்காக இது போன்ற கொட்டாவிகள் வரும். இது போல உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோவில்களில் போகும்போதோ இல்லை ஒரு சில தெய்வங்கள் கோவிலுக்கு போகும்போது கொட்டாவி வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி இது போல வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கோவிலில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடம், அதாவது தியானம் பண்ணுறதுக்குன்னு சில இடங்கள் வைத்திருப்பாங்க, அந்த இடத்துல போய் தியானம் பண்ண ஆரம்பிங்க. அந்த கொட்டாவி வந்த அன்று உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். மற்றும் உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாட்கள் ஏதாவது ஒரு கவலை பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்துல அதற்கான வழிவகை கிடைக்கும். இதுதான் இந்த கண்ணீருக்கும் கொட்டாவிக்கும் உள்ள ரீசனா. நன்றி, வணக்கம்.